நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். 2 நாளாகமும் 14 1 முதல் 15. தியான வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீனா நாட்டிலே ஹட்சன் டெய்லர் என பிரபலமான ஆண்டவருடைய மனிதர் சீன தேசத்தின் உள்நாட்டு சுவிசேஷ பணி என்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவினார். சைனா இன்லேண்ட் மிஷன் என்ற ஸ்தாபனம். அது அந்த தேசத்தில் அநேகரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வழிநடத்துவதற்கு ஏதுவாக மிக சிறந்த விதத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த நிறுவனத்தின் ஊழியத்தின் மூலம் அநேக நாஸ்திகர்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினார்கள். அது ஹட்சன் டெய்லரால் நிறுவப்பட்ட ஸ்தாபனமாக இருந்தபடியால் ஒருவர் அதை குறித்து டெய்லரை குறித்து பாராட்டி பேசினார். அப்பொழுது ஹட்சன் விதமாக கூறினார், தம்முடைய வேலையை செய்வதற்கு போதிய அளவு பலவீனமான ஒரு மனிதனை தேவன் உலகம் முழுவதிலும் தேடினார் என்று எனக்கு தோன்றுகிறது. கடைசியில் அவர் என்னை கண்டுபிடித்த பொழுது இவன் போதிய அளவு பலவீனமான மனுஷனாயிருக்கிறான், அவன் செய்வான் என்று கூறினார். தேவன் தங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தபடியினால் தேவனுடைய ராட்சதர்கள் என்று அறியப்பட்டவர்களாய் தேவனுடைய மகத்தான சேவையில் அவரால் வல்லமையாக உபயோகிக்கப்பட்ட அனைவருமே பலவீனமான மனுஷரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பலத்திற்காக என்னை ஆண்டவர் அழைத்தார் என்பதல்ல, ஒன்றுக்கும் அருகதையற்ற என்னை தேவன் அழைத்திருக்கிறார். பலனற்ற என்னை அழைத்திருக்கிறார். ஞானமற்ற என்னை அழைத்திருக்கிறார். குப்பையை எடுத்து அவர் என்ன செய்கிறார்? என்னை எடுத்து பயன்படுத்துகிறார் என்ற அப்படிப்பட்ட சிந்தையுள்ள மனிதர்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய சேவையில் தன்னுடைய குறுகிய வாழ்நாள் காலத்தை அர்ப்பணிக்க தீர்மானித்த தேவ மனிதர் ஒருவர், ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே, அதுவும் வெகு சீக்கிரம் கடந்து போய்விடும், அந்த வாழ்வில் கிறிஸ்துவுக்காக நாம் செய்கிறது மாத்திரமே நிலை பெற்றிருக்கும் என்னும் பொருள்பட பாடியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்கள் வாழ்நாட்களில் கிறிஸ்துவின் சேவையிலே முற்றிலுமாக வார்க்கப்பட்டு போனவர்களாக இந்த உலகத்திலே மிக குறுகிய காலம் மட்டுமே வாழ்ந்து மறைந்த 2 அருமையான வாலிபர்களை இன்றும் கிறிஸ்தவ உலகம் நன்றியோடு நினைவு கூறுகிறது. அவர்களில் ஒருவர் அமெரிக்க பழங்குடியினரான செவிந்தியர்களில் நூற்றுக்கணக்கானவர்களை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்திய டேவிட் பிரைனார்ட் என்ற தேவனுடைய பிள்ளை ஆவார். அவர் தன்னுடைய 24வது வயதிலே மரித்தார். மற்றொருவர் ஸ்காட்லாந்து தேசத்தில் எண்ணற்ற மக்களின் ஜீவியங்கள் மறுரூபமடைவதற்கு காரணமாயிருந்த ராபர்ட் முரே என்பவர். அவர் தன்னுடைய 29வது வயதில் மரித்தார். இந்த 2 வாலிபர்களிலும் இருந்த ரகசியம் என்ன தெரியுமா? அதை அவர்கள் விட்டு சென்றிருக்கும் அவர்களது நாட்குறிப்பேடுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவன் கர்த்தருடையவனாகவே இருப்பதும் நல்ல விவேகத்துடன் அவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவனாக ஜீவிப்பதும் எவ்வளவு இனிமையானது! இவ்வுலகத்தின் சிற்றின்பங்களுக்காக ஜீவிப்பதுடன் ஒப்பிடுகையில் ஒரு பரதேசியாகவே இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜீவியம், அவருடைய பிரயாசங்கள், பாடுகள் ஆகியவற்றை மாதிரியாக கொண்டு அவற்றை பின்பற்றுவதையே நான் விரும்பி தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி பிரைனார்ட் தன்னுடைய டைரியிலே எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மகிமைக்காகவே என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் செலவழிப்பது என்னுடைய மிக மெய்யான மகிழ்ச்சியாகும். என்னுடைய பிரசங்கமோ அல்லது என்னுடைய செல்வாக்கோ அல்ல, கிறிஸ்துவின் மகிமைக்காக தேவன் தம்முடைய பணியை என் மூலமாக நிறைவேற்றுவதே என்னுடைய மகிழ்ச்சி என்று இங்கே ராபர்ட் முரே எழுதி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக நாம் எவ்வளவு நீண்ட காலம் ஊழியம் செய்தோம் என்பதை அல்ல, நாம் அவருக்காக எவ்விதம் ஊழியம் செய்தோம் என்பதையே நித்தியம் கணக்கிடுகிறது. அன்பான வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான பெரியோர்களே, பெற்றோர்களே, கர்த்தருக்காக இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு உனக்கு ஒரே ஒரு தருணம் மாத்திரமே கொடுக்கப்பட்டுள்ளது. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் நம்மை விட்டு கடந்து போய்விடும். உன் நாட்களில் நீ அவருக்காக என்ன செய்கிறாயோ அது மாத்திரமே என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த வாழ்க்கையை முற்றிலும் அவருக்கென்றே செலவிட நீ முன் வருவாயா? அது மாத்திரமே நீ தெரிந்தெடுக்கக்கூடிய மிக சிறந்த வாழ்க்கையாகும் என்பதை அறிந்து கொள்.
இன்று இருந்து நாளை இல்லாமற் போகும் உலகப் பொருளுக்காக நீ உன் ஒரே ஒரு வாழ்க்கையை வீணாக்குவதை பார்க்கிலும் என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலையான ஒன்றிற்காக அதனை அர்ப்பணித்து விடுவது எவ்வளவு மேன்மையானது. அது இந்த பூமியிலே மாத்திரமல்ல, நித்தியம் முழுவதிலும் உன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய மிக இனிமையானதும் சிறப்பானதும் உயர்வானதும் மேன்மையானதும் கிடைத்ததற்கரியதான சிலாக்கியமுமாகும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலேயே மிக சிறந்ததும் கிடைப்பதற்கு அரியதுமான அந்த பணிக்கென்று உன்னுடைய வாழ்க்கையை நீ மூலதனம் செய்வாயா? ஒருவேளை உன் தற்போதைய நிலையை நீ நோக்கி பார்த்து கர்த்தருக்கு சேவை செய்வதற்கு தேவையான பலனோ ஞானமோ தாளந்தோ வரமோ உயர்கல்வியோ திறமையோ என்னில் இல்லையே, ஆகவே நான் எவ்விதத்திலும் இந்த மேன்மையான ஊழியத்தை செய்ய தகுதியுள்ளவன் அல்ல என்று எண்ணக்கூடும். உன் தகுதியின்மையை நினைத்து நீ கலங்கி கொண்டிராமல் உன்னை தகுதிப்படுத்துகிற தேவனுடைய கரங்களில் உன்னை சமர்ப்பி. நீ இருக்கிற வண்ணமாகவே உன்னை அவரது வல்லமையுள்ள கரத்தில் மனத்தாழ்மையோடு நீ அர்ப்பணிக்கின்ற பொழுது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற அந்த பழமொழிக்கேற்ப அவர் தம்முடைய வல்லமையை உன் மூலமாக வெளிப்படுத்துவார். தாம் உன்னை கொண்டு செய்ய நினைத்திருப்பவைகளை உன் மூலமாகவே செய்யத்தக்கதாக உன்னை பலப்படுத்துகிறவர் அவர்தான். நீ பலவீனனாயினும் உன்னை அழைக்கிறவர் மகா பலமுள்ளவர். அவருடைய கரத்தில் தன்னை ஒப்புவிக்கும் எவரையும் பலப்படுத்த அந்த கரத்தினால் ஆகும் என்பதை 1 நாளாகமம் 29:12 குறிப்பிடுகிறது அல்லவா? பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் என்பதாக 2 நாளாகமம் 14:11 குறிப்பிடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அநேகரைப் போல தேவனுக்காக பல அரும்பெரும் சாதனைகளை புரிய என்னால் இயலாது, நான் மிகவும் சிறியவன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கக்கூடும். அவர் சிறியவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் சில ஜந்துக்களுக்கு தேவன் மகா ஞானத்தை கொடுத்திருக்கிறாரே. நீ சிறியவனாய் இருந்தாலும் உனக்கும் அவர் தம்முடைய மகா ஞானத்தை தந்தருளுவார். உன் பெரிய எஜமானருடைய பெரிய சேவையில் சிறியவனாகிய நீ உத்தம இருதயத்தோடு அவர் மேலுள்ள அன்பினால் நிறைந்து செய்யும் சிறிய பணிகளும் அவருடைய பார்வையில் மகா பெரியவையாக இருக்கின்றன என்பதை நீ அறிந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு ஏழை விதவை செலுத்திய 2 காசுகளாகிய சிறியதொரு காணிக்கை மற்றெல்லாரும் செலுத்திய காணிக்கைகளை காட்டிலும் மேன்மையானதாக மதிக்கப்பட்டதல்லவா? உலகில் ஒரு சிறு பணிக்காக ஆட்களை தேர்ந்தெடுப்பவர்களும் குறிப்பான சில தகுதிகளை அவர்களிடம் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் நம் தேவாதி தேவனோ தம்முடைய மகத்தான சேவைக்கென்று உலகத்தின் பார்வையில் மதியினரையும் பலவீனரையும் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தெரிந்து கொள்ளுகிறார். மகா பெரிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கும் நீ இப்படிப்பட்ட ஒரு நபராய் இருப்பாய் என்றால் இவைகளே அவர் தம் மகா பெரிய சேவைக்கு ஏற்ற உன்னுடைய தகுதிகள் என்பதை நீ அறிந்து கொள். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் நம் தேவன். மோசேயை அழைக்கின்ற பொழுது நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்பதாக தன்னை குறித்து கூறிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனை ஆண்டவர் அழைத்து லட்சக்கணக்கானவர்களான தம்முடைய ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் மாபெரும் உன்னத படிக்கென்று தெரிந்து கொண்டு அவனை கொண்டே அதை செய்தார். தன் வீட்டில் நடைபெற்ற ஒரு பலிவிருந்தின் போது தன் தகப்பனாலும் அற்பமாக எண்ணப்பட்டவனாக எல்லாராலும் மறக்கப்பட்டவனுமாக இருந்த அந்த தாவீதை தேவன் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக அவனை அபிஷேகப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்று கூறி தன்னை தாழ்த்திய சாலமோனை அவர் தம்முடைய ஜனங்களை நீதியுடன் அரசாட்சி செய்யவும் தம்முடைய ஆலயத்தை தம்முடைய மனதின்படியே கட்டி முடிக்கவும் தக்க ஞானமுள்ளவனாக்கினார். சமுதாயத்தில் வசதியுள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனாயிருந்தும் ஆவியில் எளிமையுள்ளவனாய் தன் வயல் நிலத்தில் 12வது ஏரை தானே ஓட்டி நிலத்தை உழுது கொண்டிருந்த எலிசாவை அவர் எலியாவை பார்க்கிலும் இரட்டிப்பான வல்லமையுள்ளதொரு ஊழியக்காரனாக அழைத்தார். நான் பேச அறியேன், நான் சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்று கூறிய எரேமியாவை அவர் தேசம் அனைத்துக்கும் ராஜாக்களுக்கும் பிரபுகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்கள் அனைவருக்கும் எதிரான அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல ஆலங்கமும் தமது கரங்களில் தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆக்கினார் என்று சொல்லி எரேமியாவிலே நாம் வாசிக்கிறோம். மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்த ஆமோஸை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த எளிய சீடர்கள் கர்த்தரால் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றப்பட்டார்கள்.
பாவிகளில் பிரதானமான பாவி என்று தன்னை தாழ்த்திய அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் எல்லாரிலும் பிரதானமானவராக மாற்றப்பட்டார். ஆதி நூற்றாண்டின் அப்போஸ்தலர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்ற பெயர் பெற்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே. அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அந்த நோக்கத்திலே உன்னை இணைத்துக் கொள்வது தான் மிகுந்த ஆசீர்வாதம் என்பதை எண்ணி அவருடைய கருத்திலே உன்னை கொடு. உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய சோர்வுகள், உன்னுடைய இயலாமைகள் இவைகளை முன்னிறுத்தாதே. இவைகளின் மத்தியிலே உன்னை பராக்கிரமசாலியாக பலப்படுத்துகிற தேவனுடைய வல்ல கரத்திலே உன்னை ஒப்புக்கொடு. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அழைப்பின் சத்தத்திற்கு செவிசாய்த்து உம்முடைய நேசரின் கரங்களில் எங்களையே நாங்கள் காணிக்கையாக கொடுப்பதற்கு நாங்கள் முன் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய இயலாமைகள், ஆண்டவரே எங்களுடைய எளிமையான காரியங்கள் இவைகள் அல்ல. இவைகளை தாண்டி எங்களை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசுவின் கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.